ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பைத்தானில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நம்ம எப்படி ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஐடில்ங்கிற பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரௌசருக்கு போயிட்டு python.orgன்னு டைப் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் பைத்தானோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நமக்கு மேல் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து டவுன்லோட்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே ஒரு பட்டன் இருக்கும், டவுன்லோட் பைத்தான் 3.11. இதான் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பைத்தானு. இதுக்கடுத்து 3.12 ஒன்று இருக்குது, அது ஒன்றும் ரிலீஸ் பண்ணல, ப்ரீ ரிலீஸ் தான் இருக்குது. அதில் என்னென்ன பக்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறமா தான் ஸ்டேபிள் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு 3.11 இருக்குது. நமக்கு வேணும்னா எர்லியர் வெர்ஷன்ஸ் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கீழே வந்தீங்கன்னா 3.11 வரைக்குமே இருக்குது, நமக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து 3.11 நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா டவுன்லோட் பண்ணால் நல்லாயிருக்கும். டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். என்கிட்ட ஏற்கனவே அது இருக்கிறதுனால நான் வந்து டவுன்லோட் பண்ணலை, கேன்சல் பண்ணிடுறேன். என்கிட்ட இருக்கிற வெர்ஷன் வந்து 3.10 வச்சுருக்கேன். ஆனால் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் வராது, லைட்டாக சில அப்டேட்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் 3.10 ஏற்கனவே வச்சுருந்தீங்கனாலும் ஒரு ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்ம டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நார்மலாக எல்லா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இந்த இன்ஸ்டால் மேனேஜர்னு ஒரு பாப்பப் வரும். ஸோ அதில் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா அது இன்ஸ்டால் பண்ணும்போதே இந்த ஐடில்ங்கிறது அதிலே சேர்ந்து வந்துடும். ஸோ அதை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இந்த கீழே வந்து சர்ச் பார் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் ஐடில்னு டைப் பண்ணிங்கன்னா இப்போ ஐடில் பைத்தான் 3.10 வந்துடுது. ஸோ இதுதான் நம்மளோட அந்த ஐடில் பிளாட்ஃபார்ம். அதை கிளிக் பண்ணாலே நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆகுறது என்னென்னா பைத்தான் ஷெல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது மேலே போட்டிருக்கல ஐடில் ஷெல்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதுதான் வந்து பைத்தானோட ஒரு பேசிக் கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி. நம்ம விண்டோஸில் கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கும், அந்த மாதிரி பைத்தானை பொறுத்த வரைக்கும் இந்த ஷெல் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. இப்போ இதை தவிர லார்ஜ் ப்ரோக்ராம்ஸ் நம்ம டைப் பண்ணும்போது இந்த ஷெல்லில் பண்ண முடியாது. ஸோ ஃபார் தட் பர்பஸ் நம்ம வந்து பைத்தான் ஃபைல் ஓப்பன் பண்ணி .pyங்கிற எக்ஸ்டென்ஷன் இருக்கிற அந்த பைத்தான் ஃபைலில் தான் நம்ம டைப் பண்ணி சேவ் பண்ணி ரன் பண்ணணும். ஆனால் ஸ்மால் ஸ்னிப்பெட்ஸ் ட்ரை பண்ணும்போது நமக்கு வந்து பைத்தான் ஃபைல் ஓப்பன் பண்ணவே தேவை கிடையாது, நம்ம இந்த ஷெல்லிலே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் இந்த ஐடியில். ஆனால் ஒரே ஒரு ஷார்ட் கட் மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து எய்தர் உங்களோட கீபோர்டில் Ctrl D இல்லை Ctrl Q, அதாவது கண்ட்ரோல் அமுக்கிட்டு டிஐயோ இல்லை கியூஓ நீங்கள் அமுக்கினீங்கன்னா இது வந்து நீங்கள் க்ளோஸ் ஆயிரும். நீங்கள் வந்து டேரெக்டாக போய் இந்த க்ளோஸ் பட்டன் நமக்கு தேவையில்லை, Ctrl Dன்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். ஸோ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ திருப்பி ஐடில்னு அமுக்கிறேன். போனதில் Ctrl D அமுக்கணும், இந்த தடவை Ctrl Q அமுக்கும். ஸோ Ctrl Q அமுக்கிறேன், அதுவும் க்ளோஸ் ஆயிடுது. ஸோ இது ரெண்டும் ஷார்ட் கட் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் திருப்பி ஓப்பன் பண்ணி இப்போ எப்படி அதில் ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பைத்தான் ஃபைல்ஸை வந்து நம்ம செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நம்ம கோடை தான் ரன் பண்ணணும். இப்போ ஷெல்லை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இது ஈஸி ஆக்சஸ்க்காக இதுலேயே நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் பண்ணிக்கலாம். எப்படின்னா நான் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 1 நான் சும்மா டைப் பண்ணுற கீபோர்டில் 1+1 நான் கொடுக்குறேன். இப்போ ஷெல் எந்த அளவுக்கு ஒரு ஈஸியான இதுன்னா இப்போ 1+1 டைப் பண்ணிட்டு நான் கீபோர்டில் என்டரை ப்ரெஸ் பண்ணோடனே அடுத்து ப்ளூ கலரில் 2ன்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்துடுது. ஸோ நம்ம வந்து மினி கேல்குலேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட பக்கத்தில் எது கேல்குலேட்டர் இல்லாத பட்சத்தில் நம்ம பைத்தானை ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஷெல்லுலேயே நம்ம எல்லாத்தையும் டைப் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா பேசிக்கான மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ்லாம் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து 2 + 2 அப்படின்னு கொடுக்குறேன், என்டர் பண்ணால் 4ன்னு வந்துடுது. ஸோ நம்ம அடிஷன் இதில் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய கேல்குலேஷன் ட்ரை பண்ணலாம். 50 - 5 × 6. இப்போ வந்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஆன்சர் வந்து 20ன்னு வருது. எப்படி 20ன்னு வருதுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுதுன்னா 50 5 மைனஸ் பண்ணலை, அது 5ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா தான் அதை வந்து 50ல் மைனஸ் பண்ணுது. ஏன் அப்படி பண்ணுதுன்னா நம்ம போர்ட் மாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரூல் பார்த்துருப்போம் மேக்ஸில், இல்லை பெட் மாஸ்ன்னு கூட சொல்லுவாங்க சில பேர். என்னென்னா அது வந்து ப்ராக்கெட் எக்ஸ்போனன்ஷியேஷன் அப்புறம் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் அந்த ஆர்டரில் தான் வரும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எங்கே இருக்கோ அதுக்கு தான் வந்து ப்ரெசிடென்ஸ் கொடுக்கும். ப்ரிஃபரன்ஸ் வந்து கேல்குலேஷன் அப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்கு இருக்கும், அப்புறம் அந்த எக்ஸ்போனன்சியேஷன் அதை பவர்னு போடுவோம்ல, 2 × 4 அப்படின்னு வருதுல்ல அந்த மாதிரி அதுக்கப்புறமா டிவிஷனுக்கு தான் வந்து ப்ரெசிடென்ஸ் இருக்குது, அப்புறமா மல்டிப்ளிகேஷன், அப்புறமா அடிஷன், அப்புறம் லாஸ்ட்டாக தான் சப்ராக்ஷன். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் மைனஸ்க்கு வந்து லாஸ்ட்னு தானே சொல்லியாச்சு, அதனால அதுக்கு முன்னாடியே மல்டிப்ளிகேஷனுக்கு வந்துது ப்ரெசிடென்ஸு. அதனால் ஃபஸ்ட்டு வந்து
5யும் 6யும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வர்ற 30ங்கிற ஆன்சரை வந்து 50ல் மைனஸ் பண்ணி 20ன்னு ஆன்சர் நமக்கு வருது. ஸோ இப்போ வந்து ப்ரெசிடென்ஸாக இந்த ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸை நமக்கு தெரிஞ்சிருச்சு. போர்ட் மாஸ்ன்ற அந்த ரூல் மூலமாக தான் அது பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக இப்போ 50 - 5ங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடி கால்குலேட் பண்ணணும். 50 - 5 வந்து 45. அந்த 45யோட 60 மல்டிப்ளை பண்ணி தான் நமக்கு ஆன்சர் வரணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணிடணும்னா போர்ட் மாஸ் ரூலில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, பின்னு இருக்கா. ஸோ அந்த பி ஃபார் ப்ராக்கெட் நம்ம என்ன பண்ணணும்னா 50 - 5 ஃபஸ்ட்டு வர்றதா இருந்தால் 15 டைப் பண்ணி ப்ராக்கெட்டுக்குள்ளே 50 - 5 போட்டுட்டு அந்த ஆன்சரை வந்து இன்டூ 6ன்னு போட்டுடணும். இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 270ங்கிற ஆன்சர் வந்துடுது. ஸோ நமக்கு எந்த இடத்துல என்ன மாதிரி ப்ரெசிடென்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்கெட் அங்கே போட்டோம்னா ஃபஸ்ட்டு அந்த ஆப்ரேஷன் வந்து நடந்துடும். அதுக்கப்புறமா தான் மற்றது எக்ஸிக்யூட் ஆகும். இல்லாட்டி அது வந்து இந்த போர்ட் மாஸ் ரூல் படி தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா டிவிஷன் எப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் அதிலே பார்த்துட்டோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் 8/5 கொடுக்குறேன். ஆன்சர் வந்து என்ன வருது 1.6ன்னு வருது. ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 1 + 1 போடும்போது 2ன்னு வந்துச்சா, 2 + 2 4. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் சப்ராக்ஷன் இதெல்லாம் பண்ணும்போதும் ஆன்சர் வந்து ஹோல் நம்பராக தான் வந்துச்சு. இங்கே எப்படி வருதுன்னா ஒரு டெசிமல் நம்பராக சேர்த்து வருது. 1.6 1 வராமல் 1.6 வருது. நார்மல் டிவிஷன் பண்ணும்போது 8/5 போட்டோம்னா 1.6 தான் ஆன்சர் வரும். ஆனால் நமக்கு வந்து 1.6 தான் அதோட ஆன்சராக இருந்தாலும் நமக்கு வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் இதை சொல்லுவோம். என்னன்னா டெசிமல் இது வரைக்கும் டெசிமல் பிளேசஸே ஆன்சரில் வரல, இப்போ டெசிமல் பிளேசஸ் வருது. அப்படின்னா என்னன்னா டிவிஷனை பொறுத்த வரைக்கும் பைத்தான் என்ன பண்ணுதுன்னா ரொம்ப அக்யூரேட்டாக ஆன்சர் பண்ணணும்னு நினைக்குது. இதே நான் என்ன பண்ணுறேன் 10/2 அப்படின்னு போடுறேன். ஆன்சர் வந்து 5 தானே வரும். 5.0ன்னு வருதுன்னா ஏன்னா அது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி 5.0ன்னு ஆன்சர் பண்ணுது. ஸோ அதை தவிர மைன்யூட்டாக அதை நம்பர் இருக்குமோன்னு சொல்லிட்டு தான் அது வந்து 5.0ன்னு ஆன்சர் பண்ணுது. ஸோ இதான் அந்த அக்யூரசிக்காக தான் பைத்தானில் டிவிஷன் வந்து எப்போவுமே வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பராக தான் வரும் நமக்கு. இல்லை எனக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக வேணாம், எனக்கு வந்து இன்டீஜராக வேணும் அப்படின்னா டெசிமல் பிளேஸ் இருக்கக்கூடாது, அந்த பாயிண்ட்டுங்கிற வேல்யூ எனக்கு வரக்கூடாது, ஹோல் நம்பராக அது வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இதே 10 ஒரு ஸ்லாஷ் போடுறதுக்கு பதிலாக 2 ஸ்லாஷ் போட்டுடணும். 10/2 அப்படின்னு போட்டோம்னா இது பேர் இன்டீஜர் டிவிஷன் பேர், இல்லை ஃப்ளோர் டிவிஷன் சொல்லுவாங்க. இப்போ என்ட்ரு கொடுக்கும்போது என்ன ஆகிடும்னா 5 வந்துடும். நமக்கு 5.0ன்னு வராமல் 5 வந்துடும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இன்டீஜராக நம்ம வந்து டிவைட் பண்ணி ஒரு ஆன்சரை மாற்றிக்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம்னா பவர் நம்ம எப்போவும் என்ன பண்ணுவோம் 2/2 4, 2/3 8 அப்படிம்போம். ஸோ அதை எப்படி பைத்தானில் போடுறதுன்னா ஸோ 2 பவர்னு இங்கே போடுறது வந்து என்ன ஷார்ட்கட்னா 2 ஸ்டார் போட்டுருணும். ஒரு ஸ்டார் போட்டால் மல்டிப்ளை, 2 ஸ்டார் போட்டால் பவர். ஸோ முன்னாடி உள்ள நம்பருக்கு பின்னாடி உள்ள நம்பர் வந்து பவரில் வந்துடும். ஸோ 2 போட்டால் 2/2ன்னு அர்த்தம். ஆன்சர் வந்து 4ன்னு வந்துடும். இதே 2 3 அப்படின்னா ஆன்சர் வந்து 8ன்னு வந்துடும். அதாவது 2/3, அதாவது 2 × 2 × 2, அதாவது 2ன்னு போட்டால் ஆன்சர் 8ன்னு வரும். இதே நம்ம இந்த 3 தடவை இருந்தாலும் ஈஸியாக போட்டுருணும். இதே 2 × 2 × 2 அந்த மாதிரி 10 டைம்ஸ் போடணும்னா அது நம்மளால முடியாது, அது லெவரேஜ் டாஸ்க் அது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடணும் 2 *10ன்னு போட்டுருணும். ஸோ 1024 ஆன்சர், பெரிய ஆன்சர். ஈவன் நம்ம வந்து இதோட லார்ஜ் நம்பர் போட்டாலும் நமக்கு ஈஸியாக உடனே ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான கேல்குலேஷன்ஸை நம்ம வந்து ஷெல்லில் எப்படி பண்ணுறோன்னு பார்த்துட்டோம். இதை தவிர நம்ம வந்து இப்போ இதெல்லாம் நம்பர்ஸ்ன்னு சொன்னோமா, இன்டீஜர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்லாம். இதை தவிர மற்ற கேரக்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம வந்து பைத்தானில் வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். அதாவது நம்ம டெக்ஸ்ட்டு இப்போ மேலே இருக்குல்ல இங்கே ஹெல்ப், காப்பிரைட், இதெல்லாம் வந்து டபுள் கோட்ஸ் இல்லை சிங்கிள் கோட்ஸில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம் பைத்தானில். இதை டபுள் கோட் இல்லை சிங்கிள் கோட் இல்லை ட்ரிபிள் கோட் கூட சில நேரத்தில் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து எப்படி வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம டைப் பண்ணும்போது ஸ்ட்ரிங்ஸ் எப்போவுமே வந்து எய்தர் சிங்கிள் கோட் டபுள் கோட் வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அது என்க்ளோஸ் பண்ணாமல் வெறும் அப்படி டைப் பண்ணோம்னா இப்போ பாருங்கள் டைப் பண்ணுறேன் ஹெலோ இஸ் நாட் டிஃபைன். நான் அப்புறம் மேக்ஸிமைஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நேம் எரர், நேம் ஹெலோ இஸ் நாட் டிஃபைன் வந்துருச்சு. ஏன் இப்படி வருதுன்னா ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கும்போது எப்போவுமே அதை வந்து டபுள் கோட்ஸ் இல்லை சிங்கிள் கோட்ஸ்குள்ளே என்க்ளோஸ் பண்ணி தான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சிங்கிள் கோட் 2 ஓப்பன் பண்ணிக்கிறேன், அதுக்குள்ளே ஹெலோன்னு டைப் பண்ணுறேன். இப்போ என்ட்ரு கொடுத்தேன்னா ஹெலோன்னு பிரிண்ட் ஆகிடுது ப்ளூ கலரில். ஸோ அப்படின்னா என்னென்னா ஷெல்லில் பொறுத்த வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணணும் ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் வேணும்னா அதை வந்து எய்தர் சிங்கிள் கோட்ஸ் இல்லை டபுள் கோட்ஸ்குள்ளே என்க்ளோஸ் பண்ணி தான் பண்ணணும். ஸோ நம்ம வெறும் டைப் பண்ணோன்னா எரர் வந்துடும், நேம் எரர் வந்துடும். அதை கோட்ஸ்குள்ளே போடும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதே
ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போ பிரிண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இன்பில்ட் ஃபங்க்ஷன் இது. இந்த பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் நம்ம டைப் பண்ண உடனே அதோட கலர் வந்து வயலட் கலரில் மாறிடுது. அதான் பாருங்களேன், பிஆர்ஐஎன்னு டைப் பண்ணுறதுக்கு பிளாக் கலர் இருக்கும், ஒரு டி சேர்த்து பிரிண்ட்னு வந்தோடனே அது வயலட் கலர் மாறிடும். இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா இது ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் பைத்தானில் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுது. ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் அதில் வந்து நம்ம வந்து ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ண முடியும். ஆர்குமெண்ட்ஸ் சில ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணலாம், சில இதுக்கு பண்ண தேவையில்ல, அது எதுக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் இதுக்கு வந்து பிரிண்ட்டுக்கு வந்து கன்ஃபார்மாக பாஸ் பண்ணணும். நம்ம என்ன பாஸ் பண்ண போகிறோம்னா எதை பிரிண்ட் பண்ணணுமோ அதை பாஸ் பண்ணுறோம். அதாவது மேலே ஹலோன்னு டைப் பண்ணால் அது பிரிண்ட் அடிச்சுல, அதை பிரிண்ட் ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம பண்ண போகிறோம். பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து டைப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், அதே சேம் ஹலோ அப்படின்னு நான் போடுறேன். இப்போ என்டர் கொடுத்தேன்னா என்ன ஆகுனா ஹலோன்னு பிரிண்ட் ஆகும். என்ன டிஃப்ரென்ஸ்னால் வெறும் ஷெல்லில் அந்த ஸ்ட்ரிங்கை டைப் பண்ணிட்டு என்டர் கொடுக்கும்போது அப்படியே அது பிரிண்ட் ஆகுது வித் த கோட்ஸோட. இப்போ எதனால் கோட்ஸோட வருதுன்னா ஸ்ட்ரிங்னு இண்டிகேட் பண்ணேன். இதே நம்ம வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வந்து அதை போடும்போது நமக்கு வந்து டேரெக்டாக அந்த ஸ்ட்ரிங் மட்டுமே வந்தது. இது வந்து நம்ம பார்க்க வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த கோட்ஸ் இல்லாதபடிக்கு நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து பேசிக்காக வந்து நம்ம வந்து இந்தமாரி இன்னும் நிறையா சர்ச் பண்ணி பார்க்கலாம். இதுமாரி நிறைய டாக்குமெண்டேஷன், நிறைய டுட்டோரியல்ஸ்லாம் இருக்குது. அதை வச்சு நீங்கள் கூட இன்னும் நிறையா ட்ரை பண்ணலாம். உங்களோட ஓனில் நீங்கள் வேரியேஷன் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்து என்ன மாதிரி கேல்குலேஷன்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த குவிஸுக்கு வந்து கரெக்டான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து பெட்மாஸ் ரூல் நம்ம பார்த்தோம்ல, அது ரிலேட்டடானது. ஸோ இதை வந்து பைத்தானில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் போடும்போது அவுட்புட் எப்படி வரும்னு சொல்லிட்டு அதுதான் வந்து இந்த கொஸ்டினில் இருக்குது. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆன்சரோ அதை கமெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நான் ஆன்சரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ ஆல்.